ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. இந்த அன்பினாலும் இந்த குமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரினபடியிலான நன்றி. இயேசுவும் எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரிகளை பாவங்களையும் சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களை உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கியும் அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யத்தை குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவிஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றியப்பா. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காண்டி வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. எம்மை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நான் வாசிப்போம். லூக் சாப்டர் 17:26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னதாக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கு ஒரு முன் உதாரணமாக நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரி வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் 2வது வருகை குறித்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் இதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்னதாக
ஆண்டவர் யாரை குறித்து அதை எழுத வேண்டும் என்று வெளிப்படுத்தினாரோ அதை குறித்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே, ஜஸ்ட் ஆஸ் இன் த டேஸ் ஆஃப் நோவா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய நாட்களிலும் அப்படியே மனுஷகுமாரனுடைய வரும் நாட்களிலும் நடக்கும்னு லூக்கா 24 தெளிவாக சொல்லிட்டார். அதனால் அது முன்னுதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து நாம் அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். 3 காரியங்களை முக்கியமாக வாசிக்கின்றோம். 4 வார்னிங் ஆஃப் காட், தேவனுடைய முன்னெச்சரிக்கை. 2வது ஃபெய்த் ஆஃப் நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3வது ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய தயவு, தேவனுடைய கண்ணை கிடைத்த கிருபை, தேவனுடைய கண்ணை தயவு கிடைத்தது நோவாவுக்கு. இதே தலைப்பில் தான் நம்ம இந்த செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது 4 வார்னிங் ஆஃப் காட். ஆண்டவர் எந்த காரியம் செஞ்சாலும் முன்னதாக அவரை எச்சரிச்சுட்டு தான் சொல்கிறார். அது ஆதாம் காலத்திலேருந்து வாசிக்கும் போது எல்லா தோட்டத்தில் இருக்க சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்க நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாகாதபடிக்கு தொடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாய் சொன்னார். இதே தான் எல்லா நாட்களிலும் யூதாசை குறித்து சொல்லும்போது 7 முறை ஆண்டவர் எச்சரிக்கிறார். பேதுருவை குறித்து சொல்லும்போது 7 முறை எச்சரிக்கிறார். எகிப்தில் பார்வோனை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கும் 7 முறை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த அற்புதங்களை செய்து இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் தேவன் யாரையும் சொல்லாமல் ஒருபோதும் ஆண்டவர் செய்கிறதில்ல, முன்னாடியே சொல்லுகிறார். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம், பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறான்னு சொல்லி எபிரேயர் 12, 28, 29 வாசிக்கிறோம். அதனால் சொல்கிறது தேவன், செய்ய போகிறது தேவன். அதை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். அது விசேஷமாக அந்த கடைசி நாட்களே 2 பேர் 3 சொல்கிறபடியே பரியாசக்காரர்கள் தோன்றி அவன் என்ன பண்ணுவாங்க, வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் காலத்து இது வரைக்கும் அப்படியே தானே இருக்குது. சூரியன் அப்படியே தான் இருக்குது, சந்திரன் அப்படியே தான் இருக்குது. ஒரு சீசன் போய் அடுத்த சீசன் வருது, ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வருது. அதனால் பரியாசக்காரர் சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி இயேசு தெளிவாக சொல்கிறார். ஸோ 4 வார்னிங் 2 காரியம் வாசிக்கிறோம். அந்த 4 வார்னிங்னாக்கா உலகம் முழுவதும் வெள்ளம் அழித்து விடும். யூனிவர்சல் ஃப்ளட் அண்டு யூனிவர்சல் கலாமிட்டிஸ். யூனிவர்சல் ஃப்ளட்டுனாக்கா அதுக்கு முன்னதாக இந்த மாதிரி வெள்ளம் அழித்து கொண்டு போனதாக இது பைபிள்லேயும் இல்லை, சரித்திரத்திலையும் வெளியில் பார்க்க முடியாது. உலகம் முழுசும் ஒரு வெள்ளம் வந்தது என்று சொல்லி பொதுவாக ஓலை சுவடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பைபிள் ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். அது நோவாவின் நாட்களே நடந்தது. அது அழிவு எப்படிப்பட்ட அன்சீன் அன்ஹர்ட், அது கண்டிராததும் ஒரு கேட்டிராததுமான ஒரு அழிவு. அப்போ உதாரணமாக ஒரு இடத்துல மழை வந்துச்சுனாக்கா இந்த நாட்களிலே பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் மழை வருகிறது. மழை சாதாரணமாக வருகிற மாதிரி வரதில்லை, கொஞ்சம் அதிகமாகவே மிகையாகவே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மிகையான மழை பெய்யும்போது, அதிகமாக மழை பெய்யும்போது அதுக்கு ஏற்ற ஒரு அழிவுகள் உண்டாகிறதே பார்க்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஊரில் வேணால் நடக்கலாம். இன்றைக்கி சில பண்டிதர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்தது, அதனால் இது அந்த மாதிரி உலகம் முழுசும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை என்று உலக ஞானத்தை வைத்து கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறது ஆண்டவர். எனவே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படி தான் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிட்டார். நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்கிறார். 2வது அதை வாசிக்கும் போது யூனிவர்சல் கலாமிட்டிஸ், அதாவது இட் இஸ் பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் பியாண்ட் கண்ட்ரோல். அது மனிதனால் இது புரிந்து கொள்ளவும் முடியாது, அது மனிதனால் அந்த கழிவை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ உலகத்தில் மழை பெய்யுது, திடீர்னு வெள்ளம் வருது, யார் கட்டுப்படுத்த முடியுது? இருக்கிற பாலத்தை அடிச்சுட்டு போகுது, காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது, வீடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இதே கட்டுப்படுத்த முடியலையே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வருகிறத. அப்போ உலகம் முழுசும் வரதை யார் கட்டுப்படுத்த முடியும்? ஒருபோதும் முடியவே முடியாது. ஆனால் எச்சரிக்கிறார் ஆண்டவர். அந்த எச்சரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 13 verse 19 and 20. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பாருங்கள். உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், அதெல்லாம் குறித்து வேதத்தில் நிறைய காரியம் வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லுகிறார். ஆரம்பத்தில்
புரியுங்களா? மார்க் 13 சொல்கிறதை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஸோ இட் இஸ் பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன், புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ சில இடங்களில் பஞ்சம் வருதுனாக்கா சில குறிப்பிட்ட ஊர்களிலே தேசங்களிலே பஞ்சம் உண்டாகும். வெள்ளம் வருகிறது, ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே தேசங்களிலே வெள்ளம் வரும், கொள்ளை நோய் வரும். ஆனால் இது உலகம் முழுசும் வருதுன்னாக்கா அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் கொரோனா வந்தப்போ எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது வந்துருச்சு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற எச்சரிப்பு. இது வித்தியாசமாக இருக்கும். வாசிக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 17:1 onwards. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? இடறல் வரதான் செய்யும், இடறல் வராமல் போகாது. அதனால் அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதை நம்பாமல் விசுவாசியாமல் என்ன பண்ணுவாங்க? இடறி போவார்கள். இடரில் வருகிறது அவசியம், ஆனால் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அதனால் பரியாசக்காரர் சொல்லி உலக பிரகாரமான அறிவை வைத்துக்கொண்டு, உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு அதெல்லாம் இருக்காது, அப்படிலாம் வராது. அதுதான் பேதுரு எழுதுகிறது. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தோன்றி அவர் வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் இது வந்து அன்சீன் அண்ட் அன்ஹர்ட். அடுத்து வாசிக்கும் போது நான் வாசிக்கலாம். அடுத்தது பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன் அண்ட் பியாண்ட் கண்ட்ரோல், கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இது யூனிவர்சல் ஃப்ளட்டு தான் அப்படின்னு சொன்னாக்கா, உலகம் முழுசும் வந்த ஒரு வெள்ளம் தான் அப்படின்னாக்கா, உதாரணமாக நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் பைபிள் பிரகாரத்தை வச்சு நம்ம சொல்லும்பொழுது, நோவா மற்றும் ஆபிரகாம் இவங்கெல்லாம் இருந்தது வந்து உருது என்கிற தேசம், மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. யூஃப்ரட்டிஸ், டைக்ரஸ் அந்த நதிகள் அந்த ஏரியாவில் தான் இன்றைக்கு இருக்கிற ஈராக், அந்த ஏரியாவில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தான் இந்த எச்சரிப்பு அவர்களுக்கு வருகிறது. இப்போ அவர் நோவா வந்து அந்த போட்டெல்லாம் ஆர்க் அந்த செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃப்ளட்டு வந்துருச்சு. ஃப்ளட்டு வந்து நார்மலாக வந்து ஃப்ளட்டு வந்து அடிச்சிருந்தாக்கா நேரம் என்ன இருக்கணும்? அரபிக்கடலுக்குள்ளே வந்திருக்கணும். அந்த ஃப்ளட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? அரபிக்கடல் வழியாக வந்திருந்தால் தான் சரியானது. அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ளட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். உதாரணமாக இப்போ காவிரி ஆற்றுல வந்து ஃப்ளட்டு வருதுன்னு திருச்சியில் வருதுனாக்கா, அது குடகுலேருந்து ஆரம்பித்து அது வருகிறது. குடகுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் மைசூர்லேருந்து அப்படியே வந்து இது ஒகேனக்கல் வந்து அப்புறம் வந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து அப்படியே தஞ்சாவூர் வழியாக வந்து நாகப்பட்டினம், சிதம்பரம் வழியாக அந்த ஃப்ளட்டு போகும். இப்போ திருச்சியில் ஒருத்தர் வந்து ஒரு போட்டு செய்கிறாங்கனாக்கா, வெள்ளம் அடித்து கொண்டு போனாக்கா நாகப்பட்டினம் அந்த பக்கம், தஞ்சாவூர் அந்த பக்கம் தான் போகணும். ஆனால் இது எங்கே போகுதுனாக்கா, குடகு பக்கம் போனால் எப்படி இருக்கும்? யாராச்சும் நம்புவாங்களா? ஃப்ளட்டு ஒரு ஃப்ளோ ஒரு பக்கமாக போகல. ஏன்னா கடைசியில் அந்த நோவானுடைய அந்த போட்டு வந்து அந்த ஆர்க்கு செட்டில் ஆனது எங்கேனாக்கா, ஆரராத் என்கிற மலையில், துருக்கியில் ஆரராத் என்கிற மலையில் தான் அது வந்து போய் அது செட்டில் ஆனது. இது இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாராய்ச்சி இதில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அது அங்கே போட்டு தான் இருந்துச்சு. அது ஒத்துக்கொள்கிறார்கள். அதை மறுக்க யாராலும் முடியாது. ஏன்னா கண்டு விசுவாசிக்கிறவர்கள் தானே இந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிகள் மிக மிக சொற்பம். ஏன்னா அறிவு சார்ந்து தான் போகிறார்கள் ஒழிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து யாரும் அவருடைய வார்த்தையில் ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஆகையினால தான் என்ன பண்ணுறாங்க? உலகம் முழுசும் அந்த அழிவு வராது அப்படின்றாங்க. ஆனால் எச்சரிப்பாக அநேக காரியங்களை கர்த்தர் வந்து மக்களுக்கு சொல்கிறதே பார்க்கிறோம். அதில் சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். இதெல்லாம் வரிசையாக அந்த காரியங்களே ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வருகிற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தொடர்ந்து வாசிக்கும்போது அந்த 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக் சாப்டர் 21 21:5 லூக் சாப்டர் 21 verse 5 onwards. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் வார்த்தையை வாசிக்கும்போது தேவன் தம்முடைய ஜனத்தை இந்த நாட்கள் என்று ஆயத்தப்படுத்துகிறதும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். ஏன்னா இது மாதிரி நிறையா மத்திய 24 வாசிக்கிறோம், மார்க் 13 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இன்னும் நம்ம தெளிவாக நிறையா விவரமாக நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் இப்போ பார்க்குறது நேரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நம்ப முடியாத காரியங்கள் இதுவரைக்கும் சம்பவித்திராதது அப்படின்னு சொல்லி மார்க் 13-19 வாசிக்கிறோம். உலகம் உண்டானது முதல் இதெல்லாம் அன்சீன் அண்ட் அன்ஹர்டுன்னு சொல்லி தான் வாசிக்கிறோம். இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்கள். எப்படி நோவாவின் நாட்களிலே அந்த உலகம் முழுசும் அந்த வெள்ளம் வரும் என்று சொல்லி சொன்னதை எப்படி நம்ப முடியாததுன்னு சொல்லி இத்தனை வருஷங்கள் ஆயும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்படியே நடந்ததை நம்பாதவர்கள் நடக்கப் போகிறதை எப்படி நம்ப போகிறார்கள்? ஆனால் சொல்லுகிறது ஆண்டவர். எனவே ஆண்டவர் எச்சரிப்பை சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஃபோர் வார்னிங் ஆஃப் காட். 2ஆம் காரியம் வாசிக்கும் போது ஃபெய்த் ஆஃப் நோவா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 11 verse 7 onwards. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். சரிங்க, வாசிக்கும் போது ஃபெய்த் ஆஃப் நோவா. இப்போ இதுவரைக்கும் சம்பவித்திராத ஒரு காரியங்கள், கண்டிராத கேட்டிராத ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு தேவன் சொன்னப்போ நோவா அதை விசுவாசித்தார். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை அடையாளம் கேட்குற மக்களை இந்த நாட்களிலே நான் பார்க்குறோம். அடையாளம்னாக்கா ஏதாச்சும் அறிவுபூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஏதாச்சும் அடையாளம் இருந்துச்சுனாக்கா அதை கேட்குறாங்க. இப்போ வேதத்துலலாம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ காரியங்களே விசுவாசத்தில் இருந்த சாட்சியுள்ள மக்கள்லாம் பார்த்திங்கனாக்கா எப்படி அவங்களுக்கு அந்த விசுவாசம் வந்ததுனாக்கா அவங்க அடையாளமெல்லாம் கேட்கல. சொன்னாங்க, மகிமை தேவன் ஆபிரகாம் தரிசனமானார், நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார், புறப்பட்டு போனார். நான் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் போனார். ஏன்னா சொன்னது ஆண்டவர். அதே தான் ஈசாக்கு, யாக்கோப்பு, சரி முற்பிதாக்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அதே விதமாக தான் நாம் இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், அவர் சொல் தவறாதவர் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாடு இருக்குமானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா எபிரேயர் 11:6 வாசிக்கிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவென்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த வசனம் 2 காரியங்களையும் நான் பார்க்கும். முதல் காரியம், நோவா ஹி ரிசீவ் த வார்னிங் ஆஃப் காட், ஆண்டவருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். 2வது ஹி ரெஸ்பாண்டட் அக்கார்டிங்லி, அந்த எச்சரிப்புக்கு ஏற்ப அவன் தன் வாழ்க்கை என்ன பண்ணால் அவன் அது கிரியை செய்கிறதை, அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான மெசேஜ் ஃப்ரம் காட் அண்ட் த மேனர் ஆஃப் ரிசப்ஷன், அது ரொம்ப முக்கியம். சொல்லுகிறது ஆண்டவர் தானா? இன்றைக்கி எவ்வளோ பேர் 2 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை 4 வசனம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கே சாப்டர் 2 verses 1-4. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எனவே ஒரு வார்த்தையினாலாவது, நிருபத்தினாலாவது, ஒரு ஆவியினாலாவது கிறிஸ்துவ நாள் வந்துருச்சு, சமீபமாக இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏன்னாக்கா அதற்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறார். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஸோ தட் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் காட்.
ஆண்டவருக்கு இந்த 2வது வருகைக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? முதலாவது விசுவாச துரோகம், ஃபாலிங் அவே வில் கம் ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னாக்கா விசுவாசத்தை விலகி போவாங்க. காரணம் என்னன்னாக்கா 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு சாப்டர் 4 verse 2 first 2 verses. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எனவே இந்த ஃபாலிங் அவே வில் கம் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்ஸ்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நாட்களிலே ஒரு ஆவியினாலாவது நிருபத்தினாலாவது அந்த நாள் சமீபமாக இருக்குது சொன்னால் உடனே நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஆவியானவரும் வெளிப்படையாக சொல்கிறார். பிற்காலங்கள், லேட்டர் டேஸ், லாஸ்ட் டேஸ்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிச்சதுலேருந்து லாஸ்ட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க, கடைசி காலம். லேட்டர் டேஸ்னால் பிற்காலங்கள், இந்த கடைசி நாட்களிலே கடைசி பிற்காலங்களிலே என்று சொல்லி தான் இதை நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த காரியத்தை எப்போ நடக்கும்னு ஆண்டவர் உத்தேசமாக சொல்லிட்டார் அந்த காலங்களை குறித்து. அப்போ நாம் அதை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு, அப்போ ஆதி திருச்சபையில் வாழ்ந்த மக்களுக்கு அப்போ பைபிள் கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 1 verses 9 and 10. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ ஆதி திருச்சபையிலே வாழ்ந்த விசுவாசிகளே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவரில் சிலர் மரித்து விட்டதுனால தான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. ஏன்னா பவுல் சொல்ற கர்த்தருக்குள் நித்திரை இயேசு பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார்னு சொல்கிறதை நான் பார்க்குறோம். அதனால் இட் இஸ் எ மெசேஜ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தி. அதான் பவுல் சொல்கிறார், இது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவதுன்னு. அதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ நோவாவும் அதே மாதிரி தான், இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலரும் அப்படி தான். இந்த நாளில் விசுவாசிகள் என்ன பண்ணணும்? வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்தது, வேதத்தை வச்சு வியாக்கியான விளக்கங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் நாம் தேடி வாசிக்கணும். ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிவிட்டு அவருடைய ஆவி அவளை சேர்க்கும் என்று சொல்லி. ஏன்னா அவரால் பெற்ற அபிஷேகம் நம்ம நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகமே சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது போதித்தபடியே, அந்த அபிஷேகம் போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதனால் தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனுடைய குறைகளை அறியவே முடியாது. நாம் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனால் அருளப்பட்டவர்களை நாம் அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றவனு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கின்றோம். ஸோ இட் இஸ் எ மெசேஜ் ஃப்ரம் காட். ஸோ த மேனர் ஆஃப் ரிசெப்ஷன் எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இப்போ எபிரேயருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 4 first 2 verses. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எனவே நாம் கேட்கிற விதத்தை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். அதான் எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று 3:7 வாசிக்கிறோம். அது மாத்திரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒவ்வொரு சபையினுடைய அந்த நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது அதனுடைய முடிவில் எழுதுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் எழுதுகிறார், ஆண்டவர் சொல்கிறாருனாக்கா அந்த எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை அல்லல் தட்டிட்டு போனோம்னாக்கா ஆபத்து அவிசுவாசிகளுக்கு தான். அதை நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லி விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொல்கிறார். சில பேர் கேட்குறாங்க, அது அதோடு போயிடுது, பிசாசு வசனத்தை பொறிக்கிறான். சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணுறாங்க, அதை தியானிக்கிறது இல்லை. கற்பாறையில் விழுகிறது போல சூரியன் உச்சிக்கு வந்தவுடனே வெயில்னால் என்ன ஆகுது, அது அப்படியே உலர்ந்து போயிடுது. அடுத்தது 3வது காரியம், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் லௌகிக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் சிற்றின்பமும் நிற்கும்போது பலன் கொடுக்காமல் போகிறாங்க. ஆனால் உண்மையிலே விசுவாசத்தை யார் ஏற்றுக்கொள்கிறானோ இவைகளுக்கு ஊடாக அந்த உண்மையின் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
அதனால ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் எந்த விதத்தில் நாம் விசுவாசிக்கிறோம், எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த விசுவாசம். இப்போ மரியாதை குறித்து சொல்லும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதே, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஏன்னா அவர் சகல பேர் பிரசத்தை பார்க்கும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இதே மற்ற 24 இந்த 2வது வரியை குறித்து சொல்லும்போது இயேசு சொல்கிறார், வானமும் பூமி எழுந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறதே பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம்? சந்தேகத்தோடு ஏற்றுக்கொள்ளுமா, சும்மா கதை கேட்குற மாதிரி சொல்கிறோமா, இல்லை உண்மையாகவே நான் ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறாருன்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். யோவான் 6 சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிற இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போகிற இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் அவன் வர முடியாதுன்றார். அதனால் கேட்குற விதம் எப்படி இருக்குது? சபைகளிலே சொல்லுகிற காரியங்களை எந்த விதத்தில் நம்ம கேட்குறோம் என்பது போக்குவரத்துமாக தான் இருக்கிறார்கள் ஒழிய விசுவாசத்தோடு கேட்குறவர்கள் மிக மிக சொற்பம். வசனத்தை சொல்லுவாங்க, முடிஞ்சு வெளியில் வந்தோடனே போன வாரம் என்ன எடுத்தாருன்னா தெரியாது. ஏன்னாக்கா அது அதோடு போச்சு. ஆனால் உண்மையான ஒரு விசுவாசம் என்ன பண்ணுவோம், அதில் ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் வைத்து கொள்வார்கள். ஸோ எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை? வாசிக்கல எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 12:25 onwards. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. எனவே ரிசீவ் காட்ஸ் வார்னிங், ஆண்டோடைய எச்சரிப்பை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 2வது, ரெஸ்பாண்ட் அக்கார்டிங்லி. எச்சரிப்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டியது அவசியம். நோவா தான் செஞ்சார். நோவா தற்காலத்தில் காணாதவரை தெய்வ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை என்ன பண்ணா ஆயத்தம் செய்தான். ஸோ ஹி ப்ரிப்பேர்ட் த ஆர்க் அண்ட் ப்ரீச் த ரைச்சியஸ்னஸ், அதாவது நீதியை பிரசங்கித்தான். அதை குறித்து வாசிக்கிறோம் 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Peter chapter 2 verse 5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க, அதற்கேற்ற கிரியை நடப்பித்தாங்க. அது தாங்கள் மட்டும் தப்பிக்கணுன்ற எண்ணத்தோடு சுயநலத்தோடு செய்யாமல் மற்றவர்களும் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த ஆண்டவர் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ தே ப்ரிப்பேர்ட் த ஆர்க், அவர்கள் தங்களுக்காக பேழை ஆயத்தம் பண்ணினார்கள். அதே சமயத்தில் தே ப்ரீச் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதியை குறித்து. தேவனுடைய நீதினா என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்படைய ஒரு நிலை. ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஸோ ஃபெய்த் ஆஃப் நோவா, அந்த விசுவாசத்தை அந்த நோவா விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, விசுவாசத்துக்கேற்ற கிரியை அவனுடைய வாழ்க்கையிலே காண்பித்தான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாகன்னு சொல்லி எச்சரிப்பு சொல்லும் பொழுது, அந்த எச்சரிப்பை நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை காத்துக்கொள்ளணும் அவசியம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாம் நாடி தேடுகிறோம்ன்றார். எதை நாம் நாடி தேடுகிறோம்? 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து
நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை விசுவாசித்தால், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதற்கு ஏற்ப நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஆவியானவர் நம்மை அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ நோவா ப்ரிப்பேர்ட் தி ஆர்க். அதுபோல் நம்ம வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதே சமயத்தில் இந்த சுவிசேஷ சத்தியத்தை எல்லாருக்கும் அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நீதியை அவன் பிரசங்கித்தான். அதே விதமாக தான் நாமும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறதை குறித்து, அது விசேஷமாக எதை குறித்து, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு குறித்து எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது என்று சொல்லி, அதுதான் தேவனுக்கு ஏற்படைய நிலையை ஒருவன் அடைய முடியும். சுகம் பெறுகிறது குறித்தோ, பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் தொல்லைகள், இதை குறித்து நம்ம ஜெபிச்சு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுனால அவன் தேவனுக்கு ஏற்படைய நிலையை அடைய முடியாது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் தான் ஒருவன் தேவனுக்கு ஏற்படைய நிலையை, தேவனுடைய நீதியை அவன் அடைய முடியும். ஆனால் நீதியை குறித்து பிரசங்கிக்கணும். அதுதான் ஆவியானவர் செய்கிறார். அவன் இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே தான் ஆவியானவர் செய்வார். நோவா அதை விசுவாசித்தான், ஆயத்தமானான், மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஃபெய்த் ஆஃப் நோவா. 3ஆம் காரியம் ஃபேவர் ஆஃப் காட். தேவனுடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தது. 2 காரியங்களை வாசிக்கிறோம். ஹவர் ஆஃப் ட்ரையல் அண்ட் ஹேர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதாவது சோதனையான அந்த காலத்தில் என்ன பண்ணுகிறார், அவர் அந்த சோதனை காலம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் என்பதை ஆண்டவர் சொன்னார். திடீரென்று தான் வெள்ளம் வந்தது. 40 நாள் இரவும் பகலும் அந்த ஃப்ளட்டு வந்துச்சு. அதனால் புரியுங்களா, அது அதை தடுக்கவும் முடியல, தவிர்க்க முடியல, யாராலும் முடியாது. அதே விதமாக தான் கடைசி நாட்களில் என்ன ஆகுமா, அந்த ஆபத்து வருகிறது வாசிக்கிறோம். ஸோ ஹவர் ஆஃப் ட்ரையல் எப்படி இருக்குமா, சோதனை காலம். சடன்லி இட் வில் கம் அண்ட் ஸ்பீடிலி இட் வில் ஹேப்பன். அது திடீர்னு வரும், அது ரொம்ப தீவிரித்து ரொம்ப வேகமாக நடக்கும். விட்டு நடக்கிறது போல். முன்னாடி கொரோனா வந்துச்சு போச்சு, அதுக்கப்புறம் அப்படி இல்லை, அடுத்தடுத்து வரிசையாக. அதான் வெளிப்படுத்த வாசிக்கும் போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் ஒன் ஆஃப்டர் அனதர், வரிசையாக ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக நடந்துக்கிட்டே போகும். 1 தெசலோனிக்கே புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கே சாப்டர் 5 ஃபர்ஸ்ட் 3 verses. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அந்த முதல் வார்த்தை வாசி, இவைகள் நடக்கும் காலத்தையும் சமயத்தையும் குறித்து. இவைகள் நடக்கும் காலம் அந்த 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தர் உடனே கூட இருப்போம். அங்கே பரலோகத்து கூட்டிகிட்டு போகணும், அங்கே பைபிளில் எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்க நல்லா இருக்குது, இல்லைன்னு இல்லை. யோவான் 14 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னோடு சேர்த்துக்கொள்வேன்னு தான் சொன்னார். ஒழிய பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் எங்கேயுமே இல்லை. இதே தான் பரலம்பானோன்னு சொல்லுவாங்க, என்னோட சேர்த்துக்கொள்வேன். அதான் ஒருவன் வயலில் இருக்க ஒருத்தன் இருப்பான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவன், ஒருவன் கைவிடப்படுவன், அதே வார்த்தை. இவ்விதமாக நாம் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கே அதே தான் வாசிக்கிறோம், கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க வந்தவனை கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ரகசிய வருகையின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் ஏராளமான பேர். அதனால் கோடான கோடி விசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் பைபிள் அப்படி இல்லை. ஆண்டோட வருகையை குறித்து தான் இருக்குது, பகிரங்கமாக வருவதற்கு தான் இது. அதனால் ஏன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை அதான் வாசிக்கிறோம். ஸோ ஹவர் ஆஃப் ட்ரையல் அது வரைக்கும் என்ன ஆகுனாக்கா,
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான காலம். அப்போது ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் நாம் என்ன பண்ணணும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் வாசிப்போம். லூக் சாப்டர் 21 verses 34 to 36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும், ஒரு பொறியைப் போல அது வருமா. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனவே த ஹவர் ஆஃப் டைட், சோதனை காலம், பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலம். சடன்லி இட் வில் அப்பியர் அண்ட் ஸ்பீடிலி இட் வில் ஹேப்பன். அதை வெளிப்படுத்த வாசிக்கிறோம். எக்காலம் முத்திரையை குறித்து வாசிக்கிறோம், எக்காலத்தை குறித்து வாசிக்கிறோம், கலசங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். உலகத்து மெஸ்ஸி நடக்கும் போகின்ற காரியங்கள் எல்லாம் அந்த வசனங்களை அந்த வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பார்க்குறோம். அது ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ அது ரொம்ப வேகமாக நடந்து கொண்டே போகும். 7 வருஷம் கூட இவ்வளோ எல்லாம் நடக்க போகிறதுனால இது நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமே 2 Timothy 3:1 5 வரைக்கும் வாசிக்கும் போது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். ஏன்னாக்கா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய நீடிய பொறுமையை அலட்சியம் பண்ணுறாங்க. நோவாவின் நாட்களில் ஆண்டவர் நீடிய பொறுமையாக தான் இருந்தார். நோவா எச்சரிச்சுக்கிட்டு தான் வந்தார். அதனால் அப்படியே கண்டுக்காமல் போகிற ஆண்டவர். அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணார், நோவாவை காப்பாற்றினா மற்றவர்கள்லாம் நியாயம் தீர்த்தார். அதே விதமான கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கு அதுக்கும் ஒரு அளவு உண்டு. ஒரு காலம், குறித்த காலத்தில் பிறந்தார், குறித்த காலத்தில் மரித்தார், குறித்தபடியே 3 நாள் உயிரோடு இருந்தார். அதுபோல் குறித்த காலத்தில் தான் வரப்போகிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிருபையின் காலத்தை ஆண்டு நீட்டிக்கிட்டு போகிறாரு. ஏன்னா வசனம் சொல்கிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எத்தேசிலும் பிரசங்கிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேறு, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது வேறு. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது இயேசுடைய பாடு மரணத்தை குறித்து பிரசங்கிக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன, உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் அழிச்சிட்டு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போகிறார். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எத்தேசின்னு பிரசங்கிக்கப்படுனாக்கா 2000 ஆண்டு ஆச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்னும் எவ்வளோ பேருக்கு சத்தியம் சொல்ல வேண்டியிருக்க, அதெல்லாம் முடியாமல் எப்படிப்பா ஆண்டவர் வருவார்னு கேட்குறது ஞானம் இல்லாமல் கேட்குறார்கள். இவங்க சொல்கிறதுக்காக ஆண்டவர் தள்ளி போட்டுட்டுலாம் இருக்க மாட்டார், குறித்த காலத்தில் வருவார். ஏன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வருகிறவனும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். சரி, வெளிப்படுத்தல் 14:6 வசனம் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். எனவே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லா ராஜ்யம் அழிக்கப்பட்டு போகும். இது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதை பார்க்குறோம். ஒரு நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு உருவத்தை பார்க்கிறான். அது மேலே தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பும் களிமண்ணுமான ஒரு உருவம். அது கடைசியில் அது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அதை பாதத்தில் அடிபடும்போது எல்லாம் விழுந்துடும். அதுபோல் உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் அவர் மேற்கொண்டு அழித்து விட்டு தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப் போகிறார். அது 1000 வருட அரசாட்சின்னு நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அரசாட்சியிலே நாம் பிரவேசிக்க வேண்டியது அவசியம். அந்த இதில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம் 1000 வருடம். அது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 8 வாசம்னாக்கா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதே தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் அடைவும் உயிரிழவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். அவனுக்கு 2வது மரணத்து மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னாக்கா இதுதான் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் என்ன சொன்னார், பூமியை ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆளுகையை அவன் இழந்து விட்டான். ஆளுகை இழந்து விட்டதுனால அவன் எல்லாரும் பிசாசுக்கு அடிமைகளாக அவன் ஆனது போல் இந்த மனுக்குளம் முழுவதும் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டாங்க.
ஆனால் என்றைக்கு நாம் இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவா இருக்க பிதாவை ஸ்தோத்திரிக்கன்னு சொல்லி கொலோசியர் 1:12-13 வாசிக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்துடைய குடிமக்களாய் நம்மை மாற்றிவிட்டார். ராஜ்யத்துக்கு குடிமக்களாய் மாற்றிவிட்டார் ஒழிய இந்த உலகத்தில் அவருடைய அரசாட்சியை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஸ்தாபிக்க போகிறார். அந்த அரசாட்சியை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுகிறார், உலகத்தின் ராஜாக்களை எல்லாம் அழித்துட்டு அந்த ராஜ்யங்கள்லாம் அழிச்சிட்டு தானோ என்றென்றைக்கு நிற்கும். எனவே இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ண போகுது, த அவர் ஆஃப் ட்ரையல், சோதனை காலம். அந்த சோதனை காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து நான் போகணும், கிருபையை பற்றி கொண்டு போக வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் 3:10 வசனத்தில் இப்படி ரெவலேஷன் சாப்டர் 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம் எப்படி நோவாவின் நாட்களிலே உலகம் முழுவதும் வெள்ளம் அழித்ததோ அதுபோல் இந்த சோதனை காலம் உலகம் முழுவதும் நடக்கப் போகிற ஒரு காரியம், ஒரு சம்பவம். எனவே பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற ஒரு சோதனை காலம், அதுக்கு நாம் தப்பித்து கொள்ளணுன்னாக்கா ஒரே வழி, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். பேஷன்ஸ் ஆஃப் காட் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அப்போ பேஷன்ஸ்னால் பொறுமை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கார். எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டோட விருப்பம். ஒரு கெட்டு போகுது தேவனுக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான். ஆனாலும் அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் விசுவாசிகளாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்மேல் நீடிய பொறுமை. அப்போ கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று நாம் எண்ண வேண்டியது அவசியம். ஒரு தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் இல்லையா, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளுவனமா, எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அதே தான் இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அவங்க அந்தந்த ஸ்தாபனத்தில் அந்தந்த ஸ்தாபனம் சொல்கிற கொள்கையை நம்புவாங்க, அல்லது அவங்களுக்கு பிடித்த ஒரு ஊழியர்கள் இதை தான் நம்புவாங்களே ஒழிய சத்தியத்தை நம்ப மாட்டாங்க. 2 திமோத்தி புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் வசனத்தை 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 திமோத்தி சாப்டர் 4:1 onwards. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எனவே இந்த கடைசி நாட்களிலே அவன் ஒரு ஊழியக்காரன், சபையை நடத்துகிறவன் தான். அவன் சபையில் ஒரு மேய்ப்பனாக மட்டும் இருந்துட்டால் போதாது, அவனும் ஆத்மாதாயம் செய்யணும். இந்த நாட்களில் எங்கே செய்கிறாங்க, விசுவாசிகளை தான் ஆத்மாதாயம் செய்கிறதுக்கு சொல்கிறாங்களே ஒழிய அந்த ஊழியர்கள் அவங்க ஆத்மா தனிப்பட்ட முறையில் செய்கிறதில்ல. ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறார், உன் ஊழியத்தை நிறைவேற்று, சுவிசேஷகனுடைய வேலையை செய், அவனும் நீதியை பிரசங்கிக்கணும். அதுதான் இந்த நோவா நாட்களிலே அவன் பேழையை ஆயத்தம் பண்ணினான். இன்றைக்கி ஆவியானவர் சபையை ஆயத்தம் பண்ணுகிறார் ஊழியர்களை கொண்டு. அதே சமயத்தில் நீதியை பிரசங்கித்தான். அதுபோல் நாமும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிற சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் ஹவர் ஆஃப் ட்ரையல் அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அந்த ஹேர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதிக்கு நாம் சுதந்திரவாளியாக ஆனான் நோவா. அதே போல் நாம் என்ன பண்ணணும், அந்த நீதியை குறித்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியம். பேஷன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அப்போ யாரை கர்த்தர் பாதுகாப்பார்? உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருப்பார். பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட நோக்கமே அது தானே. பரிசுத்தாவி எங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமும் யூதேயா முழுவதும் புரியல சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். அப்போ யோவானை குறித்து நான் வாசிக்கிறோம், அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அப்போ நமக்கு சமயம் கிடைக்கலையோ ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். அந்த நீதியை அவன் பிரசங்கித்தது போல் நாமும் மக்கள் இயேசு விசுவாசிக்கிறதை குறித்து, மனந்திரும்பலை பாவ மன்னிப்பு குறித்து நாம் பிரசங்கித்தால், அவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வார்கள், நாமும் நம்முடைய ஆத்மாவை தப்பித்துக் கொள்வோம். இல்லாவிட்டால் தேவன் அந்த கணக்கை நம்மிடத்தில் கேட்பார். ஸோ அப்படி
ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செஞ்சால் தான் ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு இந்த கடைசி நாட்களில் உண்டாகும். ஆனால் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் கூடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எனவே ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார், ஒவ்வொரு ஊழியரோடு இடப்படுகிறார், ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட ஆண்டவர் இடப்படுகிறார். எல்லாரையும் எல்லா ஸ்தாபனம் யார் இருந்தாலும் சரி ஆண்டவர் அவருடையவர்களை அறிவார். ஒவ்வொரு ஸ்தாபனமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப் போகிறதில்ல. தம்மை விசுவாசிக்கிறவன் இன்னான் என்றும் தன்னை காட்டுக்கொடு போகிறவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால். இயேசு தான் அதில் பாசர் 12 பேருக்கு. அந்த 12 பேர்த்தில் ஒருத்தர் ஆண்டவரை காட்டி கொடுக்குறவனா இருந்தான். 2 பேர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, புரியுங்களா, யோவானும் ஒரு யாக்கோப்பும். அந்த 12 பேர் மற்ற 10 பேர் என்ன பண்ணால் இவங்க 2 பேர் மேலே ரொம்ப கோபப்பட்டு நீ மட்டும் தானே நாங்களாம் இருக்கக்கூடாதா? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னாக்கா அவங்க தான் யார், எதற்காக இருக்கிறோம், எதற்காக கர்த்தரை வளைத்தார் என்கிற எண்ணங்கள் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே கிடையாது. ஆனால் நோவா தற்காலத்தில் காணாதவர்கள் குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். ஆனால் வேதம் கூறுவது எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். கடைசி நாட்களில் ஞானமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ஜஸ்ட் ஆஸ் இன் த டேஸ் ஆஃப் நோவாவின் நாட்களில் நடந்த போல தான் மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும். வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். நாம் உணர்வடையணும். மார்க் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஆண்டவருக்கு செவி கொடுத்து நான் உணரணும். போதிக்கிறது யார் போதித்தாலும் அது வேத வசனத்துக்கு ஒத்து வருதா, சத்தியத்துக்கு படி இருக்கா என்பதை நாம் என்ன பண்ணணும், நன்றாக ஆராய்ந்து பார்த்து அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று ஒப்பிட்டு பார்த்தாங்களாம். ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நோவா அக்காலத்திலே செய்த காரியம். அக்காலத்திலே நோவா செய்தது போல் இந்த நாட்களிலே நாம் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடந்தால் ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கன்னிகளாய் நாம் இருப்போம். ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆயத்தம் இருக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய வருகையை சமீபித்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நோவாயை நாங்கள் எங்களை திருஷ்டாந்தமாக நீ வைத்திருக்கிறீர். அந்த நோவாவை எப்படி ஆண்டவரை கர்த்தர் நீர் அவனை எச்சரித்து நடத்தினீர், எப்படி அவர் தன்னை ஆத்மாவை தப்பித்து கொண்டார், குடும்பத்தை காப்பாற்றினார். அதுபோல் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரை மாத்திரமல்ல எத்தனை பேர் இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமோ அத்தனை பேருக்கும் சத்தியத்தை சொல்லி அவர்கள் ஆத்மாவை தப்பிப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமன்.